ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு திவ்யாஸ் நலபாகம். இன்னைக்கு ரொம்பவே ட்ரெடிஷ்னலான ஆந்திரா ஸ்டைல் வெண்டைக்காயா வெப்புடு, அதாவது லேடிஸ் ஃபிங்கர் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் லிஸ்ட்டை பார்த்துட்டு வந்துடுங்க. இதுக்கு முதல்ல ஒரு பொடி அரைச்சிக்கலாம். இதுக்கு வறுத்த வேர்க்கடலை ஒரு 1/2 கப் எடுத்திருக்கேன். தோல் நீக்கினது, உப்பு இல்லாதது, அதை சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு இது ரெண்டையும் நல்லா கொரகரப்பாக பொடிச்சு வச்சுக்கோங்க. நமக்கு பொடி தயார். இப்போ ஒரு கடாயில் ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம், ஒரே ஒரு காஞ்ச மிளகா, கருவேப்பிலை ஒரு கொத்து, பச்சை மிளகாய் ஒரு 2 கீறினது சேர்த்துக்கோங்க. இதை நல்லா புரிய விட்டுடுங்க. இது கூட இப்போ ஒரு 10 பல்லு பூண்டை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதையும் சேர்த்துருங்க. ஒரு 2 வதக்கிட்டு ஒரு 2 பெரிய வெங்காயம் நல்லா அதையும் பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதையும் சேர்த்துருங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வதங்கின பிறகு 1/2 கிலோ வெண்டைக்காவை நல்லா இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதையும் சேர்த்துடலாம். இப்போது இந்த வெண்டைக்காவை நல்ல மிதமான தீயில வேகிற வரைக்கும் வதக்கிட்டே இருங்க. தண்ணி சேர்க்கக்கூடாது, மூடக்கூடாது. இப்படியே வெறுங்கடாயில் கிளறி விட்டுட்டே வதக்கணும். 3/4 பதம் வந்ததும் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. மிளகாய்த்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். தனியாத்தூள் ஒரு 2 டீஸ்பூன், பெருங்காயத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இது ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இப்போது உப்பு சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா கலந்து விட்டுடலாம். கடைசியாக இப்போ பொடிச்சு வச்சுருக்கோம்ல அந்த வேர்க்கடலையும் மிளகாவையும் அந்த பொடியை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு மிதமான தீயில் நல்லா கிளறி விடுங்க. இது ஒரு 2லேருந்து 4 நிமிஷம் நல்லா வறுபடட்டும். கடைசியாக கொத்தமல்லி தழை தூவிடலாம். அதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. பார்த்திங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு பாருங்கள். குழப்பே இல்லை. அவ்வளோதாங்க. ரொம்பவே ட்ரெடிஷ்னலான ஆந்திரா ஸ்டைல் வெண்டைக்காயா வெப்புடு ரெடி. எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு உங்கள் வியூஸை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.